Hi friends, welcome back to my channel Mom and V. இன்னைக்கு நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போறோம். ட்ரைகலர் சட்னி. இதுல செஞ்சிருக்க ட்ரைகலர் இட்லியோட வீடியோ நான் நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணுவேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல தேங்காய் சட்னி செய்யறதுக்கு அரை மூடி தேங்காய், 4 பச்சை மிளகாய், 4 டேபிள் ஸ்பூன் உடச்சக்கல்ல போட்டு இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதையும் இந்த சட்னியில் சேர்த்துருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் நம்ம தாளிக்க போகிறோம். இப்போ தாளிக்கிறதுக்காக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா பொரிஞ்சதும் இதை அந்த சட்னியில் ஊற்றிடுங்க. இப்போ நம்மளோட தேங்காய் சட்னி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் தாளிக்கிறது ஆப்ஷனல் தான், நீங்கள் கெட்டி சட்னியை கூட சாப்பிடலாம். நெக்ஸ்ட் தக்காளி சட்னி செய்யறதுக்காக 4 தக்காளியை கட் பண்ணி நான் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதில் 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் கலருக்காக 1/4 டேபிள் ஸ்பூன் நான் காஷ்மீரி சில்லி சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுறேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வத்திக்கிட்டே இருக்கு. இது நல்லா ட்ரை ஆனதும் இது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை வேற ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்மளோட தக்காளி சட்னியும் ரொம்பவே அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம நார்மலாக தக்காளி வெங்காயம்லாம் போட்டு அப்படியே வதக்கி கிரேவி மாதிரி பண்ணுவோம். பட் இந்த மாதிரி செய்யும் போது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கும். நான் ட்ரைகலர் ரெசிபிஸ் நிறைய என் சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட் சட்னி புதினா சட்னி. அதுக்காக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதில் 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்து அதில் 4 காஞ்ச மிளகா, 4 துண்டு இஞ்சி, 10 பல்லு பூண்டு இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அது நல்லா வதங்கினதும் அதில் க்ளீன் பண்ணி அலசி வச்சுருக்க அரை கைப்பொடி புதினா, அரை கைப்பொடி கொத்தமல்லி இதையும் சேர்த்து இது நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் நான் 2 பீஸ் புளி சேர்த்துருக்கேன். இந்த புளி ரொம்பவே புளிப்பாக இருக்கும். நீங்கள் உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புளியை சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் இதை ஆற வச்சுருங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறம் ஜாரில் போட்டு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, அது கூடவே கருவேப்பிலை சேர்த்து இது நல்லா பொரிஞ்சதும் சட்னியில் ஊற்றிடுங்க. நம்மளோட புதினா சட்னி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட வெள்ளை கலர் கோகோனட் சட்னி, ரெட் கலர் டொமேட்டோ சட்னி அண்ட் கிரீன் கலர் புதினா சட்னி 3மே ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு உங்கள் ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணுங்க. இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதர் லாங்குவேஜஸ்லையும் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த லாங்குவேஜ் தெரியாதுன்னா நீங்கள் அந்த லாங்குவேஜில் செக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டேக்கு நிறைய ட்ரைகலர் ரெசிபிஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்து இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அட்வான்ஸ் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே.